என்னங்க பால். ஷீலா சும்மா இரு, கூசுது. ஷீலாவா? ஷீலா வழவழன்னு இருக்கு, குளிச்சியா? வாசனையா இருக்கு, என்ன சோப் போட்டு குளிச்ச? வாஷிங் சோப்பு. கண்ணை திறந்து பாருங்க. ரமணி, நீ இன்னும் தூங்கலையா? இத்தனை நாள் தூங்கிக்கிட்டு தான் இருந்தேன், இனிமேலும் தூங்குனேன் என் வாழ்க்கையே பறி போயிடும். என்ன ரமணி, தூங்கிட்டு இருந்த என்ன எழுப்பி சண்டை போடுற? நான் சாதாரணமாக பேசுறது உங்களுக்கு சண்டை போடுற மாதிரி இருக்கா? அந்த ஷீலாவை மோப்பம் பிடிச்சா மட்டும் சந்தோஷமா இருக்குமா? இருக்கும். இருக்குமா? அந்த அளவுக்கு போயிடுச்சா? அவளை பத்தி என்கிட்டயே இப்படி வசதியா பேசுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? 6 வயசு குழந்தைக்கு அப்பா மாதிரியா நடந்துக்கிறீங்க? அவ எங்க இருப்பா சொல்லுங்க. வரேன், நாளைக்கு உங்க ஆபீஸ்க்கு வந்து உங்க பாஸ் கிட்டயே சொல்றேன். இல்லை, நீ பாஸ் வீட்டுக்கு தான் வரணும். வீட்டுக்கா? ஷீலா பாஸ் வீட்டு நாய்க்குட்டி, நல்லா வழவழன்னு அழகாக இருக்கும். பாவம் நேற்றுக்கு அதுக்கு உடம்பு சரியில்லை, ப்ளூ கிராஸ் கூட்டு போயிருந்தாரு, நானும் கூட போயிருந்தேன். விளையாடிட்டே இருந்தது, அதான் அதே ஞாபகத்தில் ஏதோ வளரிட்டேன். நிஜமா? சத்தியமா, என் மேலே சத்தியமா. உங்களுக்கு புத்தி ஏன் தான் இப்படி போதும்? பொய் சத்தியம் பண்ணா உங்களுக்கு தான் ஏதாவது ஆகும். என் மேல சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா. நீங்க மட்டும் பொய் சொல்லியிருந்தீங்க, நான் செத்து போய் ஆவியா வந்து அதே ப்ளூ கிராஸ்ல உங்களை அரைஞ்சு தொங்க விடுவேன். சரி. ராத்திரி நேரத்தில் எதுக்கு வளன்னு பேச்சு? குழந்தைய எடுத்துட்டு போய் ரூம்ல தூங்க வைங்க. ரம்யா படுக்க வச்சிட்டீங்களா? ரமணி, ரம்யா ரூமில் 2 பெட் இருக்கு. ஒரு பெட்டில் அவளை தூங்க வச்சுட்டேன், இன்னொரு பெட்டு காலியாக தான் இருக்கு. ம் 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 ரமணி, மேலே குழந்தை தனியாக தூங்கிட்டு இருக்கிற மணி. ஆமா, நான் தனியா தான் படுத்துட்டு இருக்கேன். என்னங்க ரம்யா குரல் மாதிரி இல்ல? அது பிரம்ம ரமணி, நம்ம 2 பேரும் ரம்யாவை பார்த்து ரொம்ப பயப்படுறோம்ல, அதான். இல்லைங்க, அவ ரொம்ப ரவுடியா தான் வளர்றா. ரவுடியாவா? இன்னைக்கு டி நகர்ல அவ ஹெட் மிஸ்ட்ரஸை பார்த்தேன். நல்லா படிக்கிறாளமா? நல்லா அடிக்கிறாளாம். அடிக்கிறாளா? போன வாரம் கூட அவ கிளாஸ்ல ஒரு பொண்ணோட சண்டை போட்டு அவ மூக்க உடைச்சிருக்கா. மூக்க உடைச்சாளா? ஹோம்ஒர்க் எல்லாம் ஒழுங்கா தான் பண்றாளாம், மார்க் ரேங்க் எல்லாம் வாங்குறாளாம். ஆனா ஸ்கூல்ல யாராவது தப்பு பண்ணா மட்டும் உடனே தட்டி கேட்கறாளாம். கிளாஸ் லீடரா இருப்பா? கிளாஸ் லீடர்லாம் ஒன்றும் இல்லை, கிளாஸ் ரவுடி. ரவுடியா? ரமணி, அப்படிலாம் இருக்காது. யாராவது பொறுப்பு இல்லாம அனாவசியமா சண்டை போட்டாதான் ரவுடி. தப்பு பண்றவங்களை தட்டி கேட்டா அது ரவுடியிசம் இல்ல, அது ஹீரோயிசம், ஹீரோயினிசம். நீ வேணா பாரு, நம்ம பொண்ணு நாளைக்கு கிரண் பேடி, மேனகா காந்தி மாதிரி வரப்போறப்ப. அவளை கண்டிச்சு வைங்கன்னு சொல்றாங்க. நீங்க இப்படி அப்ரிஷியேட் பண்ணீங்கன்னா அவ இன்னும் கெட்டு தான் போவா. அப்பா, நான் அப்படியெல்லாம் கெட்டு போக மாட்டேன்னு சொல்லுப்பா. ரம்யா எங்க இருக்க? நான் இங்கே தான் இருக்கேன். ரம்யா, சொல்லுங்க சொல்லுங்க. சரி, நான் ரவுடின்னு உங்களுக்கு யார் சொன்னது? லட்சமா இருக்கும். இருக்கட்டும், நாளைக்கு ஸ்கூல்ல பேசிக்கிறேன். எப்படி பேசுறா பாருங்க, எனக்கே பயமா இருக்கு. ஆமா ரமணி, எனக்கும் பயமா இருக்கு. ஏய், ஓவரா பேசாத. முதல்ல ஒரு ரூம்ல இருந்து இங்க எப்படி வந்த அத சொல்லு. அதான் நான் சொன்னேனே, அந்த பாத்ரூம் வென்டிலேட்டர் வழியா உள்ள வந்துட்டேன்னு. இங்க ஒரு பிரைவசியே இல்ல. முதல்ல அந்த வென்டிலேட்டர் மூடி தொலைங்க. மூடுங்க. இந்த ரூம்குள்ள இன்னும் 3-4 வழி இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள இன்னும் சரங்க பாதையே இருக்கு தெரியுமா?
யாரோ பெல் அடிக்கிறாங்க, போய் பாரு. ஏன் அந்த வேலையை நீங்கள் செய்யக்கூடாதா? நீ சண்டே ரமணி. ஆமாம், சண்டே. இன்னும் 1 மணி நேரம் தூங்கலான்னு இருக்கேன். நானும் தான் ரொம்ப டயர்டாக இருக்கிற ரமணி. அப்போ விடுங்க, கொஞ்ச நேரம் பெல் அடிச்சுட்டா அவங்களே போயிடுவாங்க. ரமணி, ம் கார் சத்தெல்லாம் வேற கேட்டுது. ம் யாராவது முக்கியமானவங்களா இருக்க போகிறாங்க. ம் அதனால நீங்களே போய் பாருங்க. நீ போய் பாரு ரமணி. நீங்களே போங்க. நீ போய் பாரு. நீங்கள் போங்க. ஐயோ இப்ப யாராவது ஒருத்தர் ஏந்து போறீங்களா இல்லையா? இரு, நானே போய் பார்க்குறேன். மிஸ்டர் ரமணி, பேச்சுலர்? யார் அது? பொம்பளை குரல் கேட்குது. ஓ, மேரிடா? டிரைவர், வண்டியை திருப்பி வச்சுக்கோங்க. கரெக்டாக 7 மினிட்ஸில் வந்துடுறேன். ஓகே மேடம். உட்காருங்க. யார் நீங்கள்? உங்கள் வீட்டில் எத்தனை ரூம்ஸ் இருக்கு? கீழே ஒரு ஹாலு, டைனிங் ஹால், பெட்ரூம், கிச்சன். மேலே 2 ரூம், பெட்ரூம். ஒரு நிமிஷம் நோட் பண்ணிக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, இங்கே வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. அவங்க இவ்வளோ டீட்டெயில்டாக கேட்குறாங்க, நீங்கள் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. ஒருவேளை கார்ப்பரேஷனில் அப்ரூவல் வாங்காமல் இந்த வீட்டை கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். MMDAலேருந்து வந்திருப்பாங்க போல இருக்கு. நீங்கள் ஏதாவது உளறி வச்சிங்கன்னா இந்த வீட்டை இடிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்கள பார்த்தா வீடு இடிக்க வந்த மாதிரி தெரியலையே ரமணி. அப்போ இங்கே கீழே ஒரு ஹால் தான் இருக்கு. ரூமை சாத்து. இங்கே வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, அப்புறம் தோட்டத்துக்கு, பைக்கு கூட கார்ப்பரேஷன் வாட்டர்லாம் வாஷ் பண்ணுறோம். அதை எழுதிடாதீங்க, ஒரு நிமிஷம். அவங்க மெட்ரோ வாட்டர்லேருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வாட்டர் சப்ளையை கட் பண்ணிட போகிறாங்க. ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? எவ்வளோ கோல்டு, எவ்வளோ கேஷு? ஓ, கவலைப்படாதீங்க, கண்டுபிடிச்சிடலாம். நான் கமிஷனர் கிட்ட பேசுகிறேன். நீங்கள் எதுக்கும் ரெடியாக இருங்க. ஓகே, தேங்க்யூ. அப்புறம் உங்கள் மாத சம்பளம் எவ்வளவு? 10,000 ப்ளஸ்ஸு 3000 ரூபாய் பிடித்தெல்லாம் போக. வெறும் 3000 ரூபாயா? எனக்கே பத்தாது. அப்புறம் இவங்களை வச்சு எப்படி சமாளிப்பீங்க? என்ன ரமணி, ரொம்ப குறைச்சலா சொல்கிற? பாரு எப்படி தயங்குறாங்க. கொஞ்சம் இருங்க. வருஷம் வருமானம் 60,000 விட கம்மியாக சொன்னாதான் டேக்ஸ் வராது. இன்கம் டேக்ஸ் ரெய்டுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கோல்டு கேஷ்னு ஃபோனில் பேசுனாங்களே, கேட்கலையா? அப்போது 3500 வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் டிவி, விசிடி எல்லாம் இருக்கா? ரமணி நீயே சொல்லு. எது கேட்குறீங்க? இல்லை, ஆனால் பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட நீங்களா சொன்னால் பெட்டராக இருக்கும் இல்லையா? என்ன ரமணி என்னென்னமோ கேட்குறாங்க. இன்கம் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ். வீடு சுற்றி பார்க்கலாமா? இதான் கிச்சனா? ஆமாம். பரவாயில்ல, இல்லை கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. பாத்ரூம்ஸில் எத்தனை இருக்கு? ரமணி, இன்கம் டேக்ஸ் இல்லை, சானிட்டரி இன்ஸ்பெக்டர். இருக்கு. மேலே 2 இருக்கு, கீழே 2 இருக்கு. வெஸ்டர்னா? மேலே 2 வெஸ்டர்ன், கீழே ஒரு வெஸ்டர்ன், ஒரு காமன் டாய்லெட் இந்தியன். க்ளீனாக தான் இருக்கும். புது வீடு. நாட் பேட். பெட்ரூம்லாம் ஏசி தானே? ரமணி, ஏசி எல்லாம் வச்சுக்கிற அளவுக்கு என் ஹஸ்பண்டுக்கு வருமானம் பத்தாது. சாதாரண சேல்ஸ் ரெப், டெலிவரி பாய். இந்தாங்க, இந்த ஃபார்மில் உங்கள் பயோடேட்டா,
இன்கம் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் கூட்டாம குறைக்காம உள்ளதை எழுதணும். எனக்கு போய் சொன்னா பிடிக்காது. ரமணி ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ண சொல்கிறத பார்த்தா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் மாதிரி தெரியல. கிரெடிட் கார்டு கொடுக்க போகிறாங்க போல இருக்கு. கிரெடிட் கார்டுன்னு தான் ஞாபகம் வந்தது. கிரெடிட் எல்லாம் சொல்லக்கூடாது, டிடிஎஸ் பிடிக்கக்கூடாது. அப்புறம் இந்த வீட்டில் ஒரு பெரிய டிவி ஒன்று வேணும். அப்புறம் கண்டிப்பாக வேக்யூம் கிளீனர் ஒன்று வேணும். கிரெடிட் கார்டு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எதுக்கு வேக்யூம் கிளீனர்? என்ன சார்? சார் எனக்கு நீங்க ஓகே, ஒய்ஃப் நாட் ஓகே. எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் 9 கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. சார் முதல்ல இவங்களை மாத்துங்க. ஏய், ரமணி! நீ யாரு? முதல்ல அத சொல்லு. ரமணி! அதுக்கப்புறம் நான் ஓகேவா அவர் ஓகேவா என்ன மாத்தலாமா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். ரமணி ரிலாக்ஸ். ஏன் மேடம் இப்படி கத்துறீங்க? எனக்கு கத்துனா பிடிக்காது. நீங்க தானே வீட்டுக்கு வேலைக்கு ஆள்வீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. என்னதான் ஒரு வேலைக்காரியா இருந்தாலும் இப்படியே ட்ரீட் பண்றது? டூ பேட். வேலைக்காரியா? ரமணி பசிக்கிற டிஃபன் கூட நான் ஆஃபீஸ்க்கு போகணும். ரமணி 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 நான் வேணா ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு இந்த துணியெல்லாம் துவச்சி போட்டுமா? கல்யாணம் ஆன 7 வருஷத்துல இப்பதான் பொறுப்பா பேசிருக்கீங்க. ஆபீஸ்க்கு லீவ் போட்டு துணியெல்லாம் துவைச்சு தரேன் நீங்களே. ரமணி ரமணி 10 தடவை கூப்பிட்டேன், காதல வேலை. இப்போ நான் ஆஃபீஸ்க்கு லீவ் போடுறேன்னு முணமுணத்து காதல். ரமணி அது உன்னை சுயநினைவுக்கு கொண்டு வரதுக்கு அப்படி சொன்னேன். நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட். ஒரு வார துணி எல்லாம் அழுக்கு, இதையெல்லாம் துவைக்கணும். அங்க அவ்வளவு பாத்திரம் கிடக்கு, எல்லாத்தையும் தேய்ச்சி எடுக்கணும். நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? பத்தாததுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற, வீடெல்லாம் கழுவி தள்ளுமா இல்லையா? அந்த ராட்சசி ரம்யா இப்பதான் கிளம்பி ஸ்கூலுக்கு போனா. அவளை அனுப்புறதுக்குள்ளேயே எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. இப்ப இந்த எல்லா வேலையும் நானே செய்யணும், எல்லாம் உங்களால. என்னாலயா? நீங்க தானே அந்த வேலைக்காரி கமலா சண்டை போட்டு வீட்டை விட்டு அனுப்பிச்சிங்க. ரமணி சண்டை போட்டது நீ. சோடா பாட்டில், சைக்கிள் செயின், கத்திலாம் வச்சுட்டு என் மேல பழி தூக்கி போடுற. யாரோ போட்டோம், இப்ப எதுக்கு பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு? எனக்கு ஒரு புது வேலைக்காரி வேணும். இந்த வேலையெல்லாம் நானே செஞ்சேன்னா அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல தான் போய் படுக்கணும். நான் ஆபீஸ்ல இருந்து வந்து பாக்குறேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னா இதையெல்லாம் நீங்க தான் செய்யணும். துணியெல்லாம் துவைக்கணுமா? பாத்திரம் எல்லாம் துலக்கணுமா? வீட்டை பெருக்கி கழுவணுமா? ஆமா ஆமா ஆமா. கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன். ஐஎன்சி ஐராவதம். வாங்க மாமா. ஏன் மாமா, இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு தான் இங்க வந்தீங்களா? நல்ல மனுஷன். நானா? நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ல இப்படிதான் நகைச்சுவை உணர்வு இருக்கணும். அப்பதான் ஆயுள் கட்டியா இருக்கும். நீங்க வேற மாமா, பயத்தறிச்சல கலப்பாதீங்க. நாங்களே வேலைக்காரி வரலாம் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். கவலைப்படாதம்மா, வா. யார் மாமா? உங்க வைஃபா? புடிங்க 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 புடிங்க. அம்மா அம்மா, நீ எழுந்துருமா. இதுக்கு தான் சயின்டிஸ்ட் புறப்படும் போதே சொன்னேன் உன் கூட நான் வரமாட்டேன்னு. இப்ப பாரு, 35 வருஷமா 28 வருஷமா. ரமணி ஒன்ன மாதிரியே இவங்களுக்கும் வயசு ப்ராப்ளம் இருக்கு. சும்மா இருங்க, கல்யாணம் ஆனா எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளம் வரும். கல்யாணம் ஆகலைனாலும் வருமா? சரி நீ சொல்லு, 28 வருஷமா? 28 வருஷமா நான் கட்டி காப்பாத்திட்டு வந்த மானம் மரியாதை எல்லாம் போச்சு. எல்லாம் உன்னாலதான் சயின்டிஸ்ட். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி அழுவுற? என்ன ஆகணும்? ஏதோ என் தங்கச்சி உன் வீட்டுல வேலை பாக்குதேன்னு நீ கூப்பிட்டேங்கிறதுக்காக இங்க வந்த. இப்ப பாரு, என்ன உன் சம்சாரம்னு சொல்லிட்டாரு. நீ வீட்டு வேலைக்கு வந்திருக்கேன்னு தெரியாம சொல்லிட்டாரு. நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காத. எப்படிமா தப்பா நினைக்காம இருக்க முடியும்? சயின்டிஸ்ட் இவங்க என்ன உன் பொண்டாட்டின்னு சொன்னது ஜட்ஜுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாரு? ஜட்ஜா? 3வது தெருவில் இருக்கிறாரு. இவ்வளவு நாள் அவங்க வீட்டில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்ன நினைப்பாரு? என்ன நினைப்பாரா?
என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு ரிட்டையர் ஆனதுலேருந்து 20 வருஷமா தாடியை வளர்த்துக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இது தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாரு? தாடி வளர்த்துக்கிட்டா? அப்போ உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? இல்லை. சரி, உன் பேர் என்ன? கமலா. ரமணி, இப்போ இருக்கிற எல்லா வேலைக்காரங்க பேரும் கமலானே இருக்க. முன்னாடிலாம் முனியம்மான்னு வச்சுக்குவாங்க, இப்பெல்லாம் கமலான்னு வச்சுக்கிறது தான் ஃபேஷன். அப்போ ஓம் புருஷனும் குடிச்சிட்டு வந்து அடிப்பானே. ஐயோ, அவளுக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே. ரமணி, இவனுக்கு என்னென்ன வேலை செய்யணும், எவ்வளோ சம்பளம் கொடுக்கணுங்கிறத கரெக்டாக பேசிக்கோ. இந்த மாதிரி கமலா, நீ உன் தங்கச்சி மாதிரி ஊர்வம்பெல்லாம் பேசி என்னை கெட்ட பேரை வாங்கி கொடுத்துறாத. ஊர்வம்பா? இவனு உன் தங்கச்சியும் லோக்கல் நியூஸ் பேப்பர் மாதிரி இந்த ஏரியாவில் என்னென்ன நடக்குதுங்கிறத இவங்ககிட்ட கேட்டே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு வம்பு பேசுவாங்க. பேசட்டும். அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போறாங்க, நீங்க ஏன் மாமா அவளை கண்ட்ரோல் பண்றீங்க? ஏண்டி கமலா, எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்குற? என்னெல்லாம் வேலை செய்யணும்னு சொல்லுங்க. ஆமா, வீட்டில் எவ்வளோ ரூம் இருக்குது? 3 பெட்ரூமு, ஒரு ஹாலு, அவ்வளோதான். ரமணி, கிச்சன்? கிச்சன் இல்லை. என் டைமிங் எல்லாம் எப்படிம்மா? காலையில் ஒரு தடவை வரணும், சாயங்காலம் ஒரு தடவை வரணும். சாயங்காலம் என்னத்துக்குமா? காலையிலேயே எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிடுறேன். காலையில் பண்ணுற வேலையில் தப்பு பண்ணிடுவேன். அதை கரெக்ட் பண்ணணும்னா சாயங்காலம் நீ வந்து தான் ஆகணும். சயின்டிஸ்ட்டு, இந்த அம்மா ரொம்ப தான் உஷார். ஆமாம், என் வைஃப். சும்மா இருங்க. எவ்வளோ சம்பளம் வேணும் சொல்லு. என்னெல்லாம் வேலைமா இருக்குது? இதோ துணியெல்லாம் துவைக்கணும், வீடெல்லாம் பெருக்கி கழுவணும், அவ்வளோதானே? பாத்திரம் தேய்க்கணும். ஓ, அது வேற இருக்குதா? சரி, எல்லாத்துக்குமா சேர்த்து 500 ரூபாய் கொடுத்துரு. 500 ரூபாயா? ரொம்ப ஜாஸ்தி. ஒரு நாளைக்கு 15 ரூபான்னு வச்சு 30 நாளைக்கு முடிங்க. 15 1 15 15 2 30 15 3 ரமணி, 45 450. 450 ரூபாய் கொடுக்குறேன். கட்டுப்படி ஆகாதுமா. 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு 16 1 16 16 2 32 16 480. 480 ரூபாய் கொடுத்துட்றேன். 20 ரூபா கட் பண்ணிட்டியா? பரவாயில்ல. காய்கறி வாங்க அனுப்புவல்ல? அப்ப சரி. கமலா, அது என்ன? ஒன்றும் இல்லை. அம்மா, ஐயாக்கு கேட்கறதுக்கு ஒரு கேள்வி இருக்குது. கேளுங்கய்யா, கேட்டுருங்க. கேட்கட்டுமா ரமணி? கேளுங்க. உனக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலை? அதானே, எல்லா ஆம்பளைங்களுக்கும் இந்த ஒரு கேள்வி தான் இருக்கும். ஐயோ, இப்போ இந்த கேள்வி ரொம்ப முக்கியமா? இல்லை ரமணி, வீட்டில் வேலை செய்ய போகிறவங்கள பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே, அதான் கேட்டேன். ஐயா, ரொம்ப சிம்பிள். எனக்கு செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷமா? உங்களுக்கு மட்டும் செவ்வாய் தோஷம் இருந்தது, வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படுவீங்க தெரியுமா? தெரியும். வாட் நான்சென்ஸ்! செவ்வாய் தோஷம், புதன் தோஷம். இப்பெல்லாம் மனுஷங்களையே செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? சயின்டிஸ்ட், அப்ப கூட செவ்வாய் தோஷம் இல்லாதவனா பார்த்து தான் அனுப்புவாங்க. அது தெரியுமா உனக்கு? சரிம்மா, அப்ப இன்னைக்கு வேணாம். அம்மா, நாளைக்கு சனிக்கிழமை, நாள் நல்லா இருக்குது. காலையில 8 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். 9 10 தான் ராகு காலம் கூட. ராகு காலம்? ஐயோ ஐயோ, உங்களால திருத்தவே முடியாது. சரியான அம்மாவாசையில பிறந்தவங்க. சரிம்மா, அப்ப நான் கூட நாளைக்கே வரேன். நம்ம அது துணி கொஞ்சம் கம்மியா போடுமா நாளைக்கு. அம்மா, ஒரு நியூஸ், லோக்கல் நியூஸ். தினம் ஒரு செய்தி. பக்கத்து தெருவில் 4ஆம் நம்பர் வீட்டில் சந்திரிகான்னு ஒரு பொண்ணு இருந்தது. இருந்ததா? இன்னைக்கு காலையில் போயிடுச்சு. போயிடுச்சா? சின்ன வயசா? சின்ன வயசுல தான் போக முடியும். காலையில் 5:30 மணிக்கு ஓடி போயிடுச்சு. யாரோட? அது வீட்டுக்கு பின்னாடி உங்களை மாதிரியே ஒரு புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க. அவரு கூட நம்ம ஐயா மாதிரியே இருப்பாருமா. அவரோட ஓடி போயிடுச்சு. இது அவங்க அப்பா அம்மா கூட தெரியாது. உங்களுக்கு தான் முதல் நியூஸ். இப்ப நான் போய் தான் சொல்லி தெரியும் அவங்களுக்கு. வரட்டுமா?